எல்லாரும் ஆர்கானிக் கோன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்கானிக் கோன்ஸை நம்ம வீட்டிலே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற மருதாணி இலையை வச்சு 100% ஸ்டெயினோட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நான் வந்து ஹென்னா பவுடர் எடுத்துக்கிறேன். ஹென்னா பவுடர்னால் கடையிலையெல்லாம் வாங்கலைங்க. வீட்டிலையே மருதாணி தலை இருக்குது இல்லைங்களா, அதை பொரித்து வெயிலில் ஒரு 2 நாள் காய வச்சிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சொல்லவாங்க வேணும். ஒரு 2 நாள் காய வைங்க போதும், நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் தூசெல்லாம் இல்லாமல் அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு சலித்து எடுத்துக்கோங்க. சலித்து எடுத்துட்டா நம்மளுக்கு வந்து ஸ்டாக்கிங்ஸ் கூட போட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஏன்னா நம்ம 3 டைம் ஃபில்டர் பண்ணால் அதுதாங்க கடையில் வாங்குகிற ட்ரிபிள் ஃபில்டர் ஹென்னா பவுடர்னு சொல்கிறது. கடையில் போய் அவ்வளோ காசு கொடுத்து நம்ம எங்கே வாங்கணும்? நம்ம வீட்லேயே மருதாணி செடியை வச்சுக்கிட்டு, சப்போஸ் உங்கள் வீட்டில் மருதாணி செடி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் கடையில் வந்து ட்ரிபிள் ஃபில்டர் ஹென்னா பவுடர்னு சொல்லி வாங்கிக்கோங்க. அது ஒன்றும் இல்லைங்க. ட்ரிபிள் ஃபில்டர்னால் ஒரு துணியில் வந்து 3 டைம் வந்து சலிச்சிருப்பாங்க. துணி ஆர் ஸ்ட்ரெயினர் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 ஸ்பூன் வந்து மருதாணி பொடி சேர்த்துறேன். 4 ஸ்பூன் மருதாணி பொடிக்கு 2 ஸ்பூன் ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சுகர் போட்டிங்களா, அப்புறம் மறுபடியும் 1 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க, கொட்டை இல்லாமல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன தண்ணி ஊற்றுறேன்னு பார்க்குறீங்களா? அந்த தண்ணி வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் நார்மலாக தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக டீத்தூள் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த டீத்தூள் போட்ட தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த டிகாஷனில் வந்து நல்லா ஸ்டெயின் வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம நார்மல் வாட்டருக்கு பதிலாக டிகாஷன் போட்ட தண்ணியே யூஸ் பண்ணிக்கிறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்குனிங்கன்னா தான் கட்டி இல்லாமல் வருங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அப்புறம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. திரும்ப ஹென்னா பவுட்ரு போட்டு அதுக்கு ஈக்குவலாக இது பண்ண முடியாது. நான் வந்து கிளிப்பிங் வந்து எடுக்க மறந்துட்டேன். என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக நீங்கள் கடையில் வாங்குகிற யூக்கலிப்டஸ் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க யூக்கலிப்டஸ் ஆயில். ஸோ அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி இருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல்லே எடுத்துக்கோங்க. மூடி இல்லாத மாதிரி எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் மூடி இருக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் டை ரிலீஸிங்காக வைப்போங்க. டை ரிலீஸிங்காக ஒரு 24 ஹவர்ஸ் வைக்கிறப்ப நல்லா மூடி போட்டு வச்சா தான் நல்லா டை ரிலீஸ் ஆகும். ஸோ ஒரு மூடி இருக்கிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா தான் வந்து சௌரியமாக இருக்கும். மூடி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் சில்வர் ஃபாயில் கூட போட்டு நல்லா கவர் பண்ணிக்கலாம். மூடி இருந்துட்டால் பெட்டருங்க. ஸோ மூடி வைக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ஓகேங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கலந்துக்கோங்க. பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ நம்ம டை ரிலீஸிங் வச்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டுருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்திங்கன்னா அந்த அடியில் எல்லாம் கூட ஒட்டாமல் நல்லா அப்படியே வருங்க. ஆயில் மட்டும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து 24 ஹவர்ஸ் டை ரிலீஸ்க்காக வைக்க போகிறோங்க. ஸோ அதனால் நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து அதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து நான் டை ரிலீஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன்னு. பார்த்தீங்களா, நம்ம வந்து கலக்கி வச்சதை விட கொஞ்சம் கெட்டி தான் ஆயிருக்குங்க. ஆயிலெல்லாம் ஊற்றுனதுனால அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள். ஸோ நான் இதில் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் அந்த டிகாஷன் தண்ணியவே வச்சுருக்கேங்க. ஸோ அதவே நான் வந்து உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி போகிறேன். நீங்கள் ஆர்டினரி ஸ்பூன் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணிங்கன்னா பீட்டரோட கன்சிஸ்டன்சி அந்த டெக்ஸ்சர் கிடைக்குங்க பீட் பண்ணுறப்ப. ஸோ ஃபோர்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்க் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா அந்த ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் பீட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ளோயியான கன்சிஸ்டன்சி வருங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பீட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன்.
இப்போ 10 மினிட்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ ஃப்ளோயியாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம மெஹந்தி போடுறதுக்கு வந்து நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் கையில் நல்லா ஒட்டுங்க. இல்லைன்னா ரொம்ப தண்ணியாட்டையும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்தால் கைக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் இன்ட்ரிகேட் டிசைன்ஸே போட முடியாதுங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டான டெக்ஸ்சர் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து கோன் ஃபோல்டிங் பார்க்கலாங்க. ஒரு 3/4 வாசிக்கு மேலே வச்சு நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ அந்த 2 ஃபிங்கர்ஸை வச்சு தம் வச்சு ஃபஸ்ட்டு சுருட்டணுங்க. அதுக்கப்புறம் தம்பை வந்து உள்ளே கொண்டு வந்துடணும். அந்த 4 ஃபிங்கர்ஸ் வெளியே கொண்டு போயிடணும். ஃபஸ்ட்டு நம்ம 2 ஃபிங்கர்ஸ் தாங்க யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தம்பை வந்து உள்ளே கொண்டு வரணும். இந்த மாதிரி பண்ணிட்டு டேப் போட்டு சீல் பண்ணிக்கோங்க. அந்த கார்னர்ஸில் வந்து டேப் போட்டு சீல் பண்ணிக்கோங்க. டேப் வந்து ஒரு சின்னதாக கட் பண்ணிட்டுங்க அந்த கார்னரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிற பாருங்கள், அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக டேர்ன் பண்ணிங்கன்னா அழகாக ஸ்டிக் ஆகி வருங்க. எந்த இடத்துலையும் லீக்கேஜ் வராதுங்க. இந்த மாதிரி செக்யூர் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே வந்து மெஹந்தியை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிக்கிட்டு நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 சைட் கார்னர்ஸ்லேயும் சுருட்டி அப்புறம் மறுபடியும் வந்து சென்டராக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃபோல்ட் பண்ணிட்டு டேப் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிடுங்க. டேப் வந்து ஒரு டைம் மேலேருந்து கீழே வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலேருந்து கீழேயும் சைட்லேயும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னும் எந்த லீக்கேஜும் வராதுங்க. ஸோ நாங்கள் வீடியோவில் காமிக்கிற மாதிரி போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஆர்கானிக் கோன் வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. அதிகமான அமௌண்ட் கொடுத்து வெளியில் வாங்கணுன்ட்டு இல்லை. நான் ஸ்டெயின் வீடியோஸ் நான் முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க.